சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியிலே அறிந்து நமக்கு அவரை அறிகிற புத்தியை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன கொடுத்திருக்கிறார்? புத்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளுகிற புத்தி நமக்கு இருக்கிறது. அப்புறம் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், இவர்தான் நித்திய ஜீவன். ஆமென். வேதத்தில் ஆண்டவர் சொல்ற, என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. என்ன புறம்பே தள்ளுகிற எவனும் என்ன செய்ய முடியாது, அந்த வாசல் கண்டு கூட பிடிக்க முடியாது. இந்த பரலோக வாசலுக்கு நேராக வந்தோடு நிற்க முடியாது. வழியவே என்ன செய்யறோம்? வாசலையே தள்ளிட்டோம் அப்படின்னா அப்புறம் வேற எங்க போய் நிற்கிறது? ஆண்டவர் சொல்றார், என்ன புறம்பே தள்ளாத, நான் தான் மெய்யான தேவன், நான் தான் நித்திய ஜீவன், நான் தான் ஆசீர்வதிக்கிறவர், நான் ஒருவர் மாத்திரமே தேவாதி தேவன், நான் ஒருவர் மாத்திரமே உன்னை நேசிக்கிற கர்த்தர். ஆண்டவர் வெளிப்படையாக சொல்றார், நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம் என்று, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பொல்லாங்கனுக்குள் இல்லை, நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன். நான் பொல்லாங்கனுக்குள் இருந்தா உலகத்தை முன்பதாக வைப்பேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, நான் ஆண்டவருக்குள்ள இருந்தா என் தெய்வத்தை முன்பதாக வைப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, புறம்ப தள்ளிராதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு அநேக தடைகள் உண்டு. தேவனை விட்டு பின்வாங்கி செல்வதற்கு உங்கள் இருதயம் ஒரு நாள் அதுக்கு ஒத்துக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா.